ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக்டர் டி திவாகர் இருக்கார் பாருங்க. அவருடைய குஜிரி மஸ்து தான். மக்களே, என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோ சேனலுக்கு வந்து ப்ரோ சேனல் என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. உள்ள போய் குத்த வச்சுட்டாருப்பா. நல்ல ஒழுங்கா உட்காரு. அவரோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனல்ல கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். அப்புறம் என்ன ஆதார காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். இல்ல ஆதார காட்டுங்க. நான் தனிப்பட்ட முறையில நான் பேசுறேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்காங்க சார். கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் கேமரா எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். யாருக்கு டேய் இவனே ரெக்கார்ட் பண்றான். நம்ம இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிருவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். கொஞ்ச நாளாகவே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சோசியல் மீடியாவில் வரவே காணோம். என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? சோசியல் மீடியாவில் காணவேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதையே தான் அந்த மனுஷனும் யோசிச்சிருக்காரு போல. என்ன நம்ம அமைதியாக இருக்கிறோமே, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது கேஸை கொண்டு வந்திருக்காரு. முதலமைச்சர் விஜய் சார் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ற அரசு அதிகாரிகளை கண்டிப்பாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். வேற வழியே இல்ல. கண்டிதான். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது புது பிரச்சனையே கிடையாது, ரொம்ப பழைய பிரச்சனை. இந்த குக்கு வித்து கோமாளி ஷோவில் நம்ம டாக்டர் திவாகர் இருக்கார்ல, ஒரு கோமாளியா போயிட்டு அறந்தாங்கி நிஷா கிட்ட சில பல சேட்டைகள்லாம் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறம் மாக்கா அப்பா புகழ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரோவோக் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூவாக போச்சு. அந்த இன்டர்வியூவில் பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே ஆறி போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணார் நம்ம டாக்டர் பிப்பிட்டி, அந்த ஆரி பணத்தை தூக்கி மறுபடியும் வச்சு உலைய கொதிக்க வச்சு இப்போ நான் ஒரு பிரச்சனையாக மாத்திரன்னு சொல்லிட்டு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு. ஒரு பிரச்சனை நாரி போய் அது ஆறி போய் தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. நம்ம டாக்டர் பிபிடி பார்த்துருக்காரு. இல்லை இப்போ எல்லாரும் நம்மளை பேசணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கேஸை அந்த சிட்டிசன் படத்தில் போய் தூசி தட்டுவாங்க பாருங்க புக்கு, அந்த மாதிரி அவர் கேஸ் கட்டெல்லாம் தட்டி பார்த்துருக்காரு போல. இந்த கேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, ஓகே இதை எடுத்து வந்து இப்போ பேசுவோம்னு சொல்லிட்டு மனுஷன் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கீழ்பாக்கத்துல அப்படின்ற யூடியூப் சேனலை என்னை இன்டர்வியூன்னு வர சொல்லி ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. துணிமணியை பூரா ஒரு விட்டு இலதரையில கட்டி அடிக்கிறாங்களே. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க துவங்குச்சின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால உங்களுக்காக ஒரு ரீகேப் போயிட்டு வந்துடலாம் வாங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட பார்த்துட்டு வந்துருவோம். ஃபிளாஷ்பேக் அப்படி சொல்லுங்க. ஒளித்து பின்செல்லுங்கற இன்டர்வியூ தான் போனீங்களா? காலைல இன்டர்வியூவா? ஆமா. மதுரை வந்தீங்க போல. மதுரை போயிட்டு வந்தீங்களோ? சாப்பிட்டீங்களா? நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார்ல, அவர் குக்கு வித்து கோமாளி ஷோவுக்கு கோமாளியா போறாரு. அங்க போயிட்டு சில பல சேட்டைகள் பண்ண மாக்கா அப்பா புகழ் கானா வினோத் இவங்களுக்குள்ள சில பல சண்டைகள் வர அப்படி கேஸா போயிட்டு அதுக்கப்புறம் அது சுமூகமா முடியுது. அதுக்கப்புறம் இவர் ப்ரோவோக் சேனலுக்கு இன்டர்வியூக்கு போறாரு. லைட்ஸ் ஆன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெரிய ஒரு பிரளயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்வியூ போன இடத்துல கேள்விகள் கேட்கப்படுது. இவர் எந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி போனார்னா, வாட்டர்மெலன் சாப்பிட்டு காட்டுங்க, சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டுங்க, தனுசு மாதிரி பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க நினச்சி போனார் போல. அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளே வேற. ஆனா உனக்கு என்னையும் குடும்பத்தை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசினார்ப்பா. என்னென்ன பேசினார்? அசிங்கமான வார்த்தைன்றனால சொல்ல வேணான்ட்டாங்க. ஓகேங்களா? இல்ல மியூட் போட்டுக்கலாம். நம்ம மியூட் இல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா. அங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா, குக்கு வித்து கோமாளில் என்னதான் பிரச்சனை, நிஷா அக்காவுக்கும் உங்களுக்கு என்னத்தான் நடந்துச்சு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னா, இல்ல அவங்க மேலதான் தப்பு, நான் ஒன்றுமே பண்ணல, என்ன அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இது மிகப்பெரிய தவறான செயல்னு சொல்லிட்டு இவரு பேச, அதுக்கு அவங்க இல்ல நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே எங்க காட்டுன்னு சொன்ன உடனே சரி காட்டலான்னு சொல்லிட்டு வந்தாரு பாருங்க மனுஷன். சரி ஓகே இது ஏதோ தவறா போற மாதிரி தெரியுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டப்பு டுப்புன்னு கிளம்ப ஆரம்பிச்சாரு பாருங்க. அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. இங்க அவங்க மேல கையை போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் இருக்கு. ஆதார காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன். நான் இல்ல ஆதார காட்டுங்க. நான் தனிப்பட்ட முறையில நான் பேசினேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி ஓகே.
வேற வழியே இல்ல காட்டி தான் தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 நான் இல்ல, பொதுவா stop பண்ணுங்க. பேசுறேன். நான் பொதுவா ஸ்டாப் பண்ணுங்க, பேசுறேன். இன்டர்வியூ ஆனா ஒரு பேசாதீங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா நிஜமாவே கம்பி நீட்டான். இது வரைக்கும் கூட இந்த இன்டர்வியூ கொஞ்சம் சுமூத்தா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் திவாகர் ஒரு கதகளியவே ஆட ஆரம்பிக்கிறாரு. அது கதகளியா இல்ல புரோக்கோலியான்னு சொல்லிட்டு பாப்போம். ஆகல கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் கேமரா ஒரு நிமிஷம். எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். யாரை கே ஏய் இவனை இவனை ரெக்கார்ட் பண்றா. வரேன் இவனை. ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்க ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. அந்த கேமராவை பிடிச்சி புடுங்கி அந்த கேமராவை உடைச்சி சில பல சேட்டைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு செல்லு எடுத்து நீட்டி, வணக்கம் தமிழக மக்களே, இங்க பாருங்க என்ன அடிக்கிறாங்க, 50 பேர் வந்து அடிக்கிறாங்க, என்னால முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சேட்டையெல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாப்ல. இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா क्वेश्चन கேட்டு ப்ரொவோக்கர் சேனல் மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். தாராளமா தாராளமா அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டையும் காண அதுக்கு சம்பந்தமான வீடியோவை நம்ம டாக்டர் திவாகர் போடவும் இல்லை. சரி ஓகே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எலெக்ஷன் முடிஞ்சு 60 நாள் ஆன பிறகு மறுபடியும் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ற விதமாக அவரோட அக்கௌண்ட் வந்து ஒரு வீடியோ வருது. மக்களே, என்னையா ப்ரோவோக் யூடியூப் சேனல், இந்த சேனல் ஓனர் பேர் வந்து சாம்பால். என்னை வெளியில வந்து போகக்கூடாது ரூம்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. இதுக்கு நீங்க தான் சாட்சி. பண்ணிட்டு வந்து இங்க 4 பேர் அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை எல்லாமே நான் போட்டோ எடுத்திருக்கேன். இப்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டு என்னை அடைச்சு வச்சுட்டு உள்ளுக்குள்ள கொடுமைப்படுத்தி இவர் தான் நான் பண்ணது. நான் எல்லாருக்கிட்டையுமே இந்த வீடியோ காட்டுறேன். இங்கே பாருங்க, டாக்டர் பிபிபிபிடி திவாகர் ஏதோ வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, ஏங்க இது பழைய வீடியோங்க, இதை போய் காட்டுறீங்க ஏங்க 2 ஹவருக்கு முன்னாடி தாங்க போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த பழைய வீடியோவில் ஒரு கலெக்ட் பண்ண வீடியோவா, இது முக்கியமான ஆதாரமா, அதை வெளியிடுறாங்க. என்னை வெளியில வந்து போகக்கூடாது ரூம்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. ஆள விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். ஆதாரத்தை கொஞ்சம் பார்த்தீங்களா மக்களே, என்னை வெளியே விடாம பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி வச்சுட்டு அங்க பாருங்க 4 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு காட்டாம நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெகுண்டெழுந்து போறாராம். பண்ணிட்டு வந்து இங்க 4 பேர் அவங்க ஸ்டாஃப் எல்லாமே டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உன்னைய பூட்டி வச்சுட்டு வெளியே விடாம பார்க்குறவங்க உட்காந்து ஹாயா டீ ஆயா குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்க தான் தோணுது. அதை கேட்கலான்னு வரும்போது இன்னொரு வீடியோ லீக் பண்றாரு. மக்களே, என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோவோக் சேனலுக்கு வந்து ப்ரோவோக் சேனல் என்னை அடைக்கிறாரு. என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த நபர் இது என்ன காம்படிஷன்? இது சீரியஸா இருக்குமா? என்னை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இன்டர்வியூக்குள் வந்து இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் போகணும், என்னை போக விடாம தடுக்கிறாங்க. என்னை அடைச்சு வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போதான் விஷயமே புரியுது. கதவை பூட்டி வச்சுட்டு நம்ம திவாகரை கொலை பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா வச்சிங்களேன் அந்த சேனலுக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பை எப்படி ஈடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதுல்ல. அதனால இந்த மனுஷனை முடிச்சா தாயா சரிப்பட்டு சொல்லிட்டு கொலை பண்ண பார்க்குறாங்களா. மக்களே, என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. நெக்கு சிரிப்பே வரல. எனக்கு தெரிஞ்சு நம்ம திவாகர் அந்த கேமரா உடைச்சார்ல, அதுக்காக தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா புது கேமரா வாங்கி கொடுத்துட்டு போன்னு பிடிச்சி வச்சிருப்பாங்க போல. உடனே அப்படியே இந்த மனுஷன் மாத்தி என்னை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு. உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? சரி ஓகே, 2 வீடியோ எடுத்து போட்டாரே, இதுக்கப்புறம் விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா சும்மா 18 பக்க கட்டுல ஒரு காப்பி எடுத்து வந்து காட்டுறாரு. இங்க பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பின்னு சொல்லிட்டு பிரஸ் எல்லாம் கூட்டு வந்து பயங்கரமான பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கீழ்பாக்கத்துல அப்படின்ற யூடியூப் சேனலை என்னை இன்டர்வியூன்னு வர சொல்லி ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க. உடனே நான் 100க்கு கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணேன். 30 பேர் தாக்கினாங்களா? அது தாக்குதல்னா சாதாரண தாக்குதல் இல்லை, கொலை முயற்சி. என்ன கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்ற அளவுக்கு தாக்கியிருக்காங்க 30 பேர். பார்த்தாக்கா இங்க 4 பேர் இங்க 4 பேர் தான் தெரிஞ்சாங்க. மொத்தமே ஒரு 10 பேர் தான் தெரிஞ்சாங்க. ஆனா 30 பேர் தாக்க பார்த்துறாங்களா? ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க என்னை தாக்குனாங்க.
என்னையா இது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீடியோ யாருமே பார்க்கல, அதனால் நான் சொல்கிறேன். 30 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. அங்கே எங்கேயா 30 பேர் தெரிஞ்சாங்க? 30 பேர் இவரை தாக்க வந்தாங்களாம். அதுவும் சாதாரண தாக்குதல், பயங்கரமான தாக்குதல் மேற்கொண்டாங்களாமே. வணக்கம் தமிழக மக்களே. ப்ரோவோக் அப்படின்ற சேனல் இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த பையன் வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நம்ம டாக்டர் கிட்ட பிடிச்சதே இதுதான். மனுஷன் உண்மையை மட்டும்தான் பேசுவாப்புல, உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாப்புல. இன்ஸ்பெக்டர் வந்து ஒருதலை பட்சமா, இன்ஸ்பெக்டர் பேர் வந்து முருகன், எதுக்கு நீ மதுரையில இருந்து இங்க வந்து அலையிற, சமாதானம் ஆயிருன்னு சொன்னார். முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் முருகன் 17ஆம் தேதி மறுநாள் விசாரணைக்கு வாங்கன்னு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம வாட்டர்மேன எடுத்துட்டு போயிட்டு அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற அதிகாரியவே கடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. மாக்காப்பா புகழ் காணாமத்தி இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேஸ். அப்படி இங்க வந்தா ப்ரோவோக் சேனல் 30 பேர் என்ன அடிக்க பார்த்தாங்க, கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கேஸ். சரி, இந்த கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரி மேலேயே ஒரு கேஸ். இன்ஸ்பெக்டர் வந்து ஒருதலை பட்சமா, இன்ஸ்பெக்டர் பேர் வந்து முருகன். சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். நல்ல வேளை இந்த மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது கண்டிஷன் டேர்ம்ஸ்லாம் போட்டு கையெழுத்துலாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மனுஷன் அமைதியா இருக்காரு. இல்லைன்னா வெளியே வந்து பிக் பாஸ் உள்ள இந்த கண்டெஸ்டன்ட் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாரு போல. சொல்ல போறேன், எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எல்லாம் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் ஆபீசர் வாட்டர்மேன் சாரை கூப்பிட்டு எப்படி திரும்ப பேசியிருப்பாரு, ஆட ஏன்பா அலைஞ்சிட்டு இருக்க, உனக்கு நிறைய வேலை இருக்கும், இதெல்லாம் ஒரு கேஸ் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன், ஏன்பா உன்னோட டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த அட்வைஸே இந்த மனுஷன் வந்து எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலை பாச்சுக்கிறாதன்னு என்னை வந்து முருகன் சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் என்னை வந்து மிரட்டி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சமரசை எழுதி வாங்கி 1 மாசம் கழிச்சு நான் இன்டர்வியூ போன இடத்துல கெட்ட வார்த்தையில திட்டினேன் அப்படின்னு ஓகேங்களா, கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்கான் சார். கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா, அவங்க என்னை அடைச்சு அவங்க 30 பேர் திட்டமிட்டு பண்ண ஒரு சதி. இவரு போயிட்டு கேஸ் கொடுத்தாக்கா அதுல உண்மை மட்டும்தான் இருக்குமா, உண்மையான கேஸா? அது இவரு மேல மத்தவங்க கேஸ் கொடுத்தாக்கா அது பொய், திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியாம்ல. திட்டமிட்டு பண்ண ஒரு சதி. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இல்ல நம்மளே தானே பாக்குறோம், நீயே போயிட்டு அந்த கேமராவை புடுங்குற அந்த மனுஷனே பாருங்க கேமரா டேமேஜ் ஆயிடுச்சு, 3 லட்ச ரூபாய் கேமரா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இங்க வந்து நான் கேமராவை தொடக்கூட இல்ல, கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றியே, என்ன சாமி இதெல்லாம்? கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். சென்னையில வந்து என்னோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனல்ல கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். அப்புறம் என்ன ஆதார காட்டுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவங்களோட பெர்மிஷன் நான் கேட்கணும். இல்ல ஆதார காட்டுங்க, நான் தனிப்பட்ட முறையில நான் பேசுறேன். நானும் தனிப்பட்ட முறையில பேசினேன். சரி ஓகே, நீங்க வந்த அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு உரிமை கிடையாது. நான் எந்திரிச்சு வந்துட்டேன். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. இன்டர்வியூ பேசாதீங்க. ஒரு எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் 30 பேர் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரஸுக்கு கொடுக்கிறேன். அனைத்து வீடியோ ஆதாரங்களும் இந்த பென் டிரைவ்ல இருக்கு. சம்பந்தப்பட்ட கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸ்டேஷன் போவோம். ஏய் இவனே ரெக்கார்ட் பண்றா, வரங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அடுத்த கம்ப்ளைண்டோட காப்பியை கொடுங்கனா நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கலன்ட்டாங்க. வடிவேல் கதையா கணத்த காணா அப்படின்ற கதையா போச்சு நான் கொடுத்தது. ஆடோ பாவிகளா, ஒரு பெண்ணோட தொடர்புபடுத்தி கேட்டாங்களாமே. அந்த மனுஷன் என்ன கேட்டாரு, அங்க என்ன நடந்துச்சு, நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு தான் கேட்டாரு. அதுக்கு இவரு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பினாரு, சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபை காட்ட வந்தாரு. இதுக்கு ஐயோ நம்ம மாட்டிக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பி போட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி என்னென்ன கதை சொல்றாரு பாருங்க. எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் 30 பேர் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரஸுக்கு கொடுக்கிறேன். இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? இல்ல நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குடி, வீடியோ வச்சே இந்த மனுஷன் இப்படிலாம் சொல்றாரு. இன்னும் நம்ம வீடியோலாம் பார்க்கல, அந்த வீடியோ வெளியே வரலாம் இந்த மனுஷன் எப்படிலாம் பேசுவாரு. எனக்கே இந்த நிலைமைனா சார், நான் ஒரு படிச்ச ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர், என்னை பத்தி நானே பெருமையா பேச மாட்டேங்குமா? என்னையவே வந்துட்டு உன் மேல நான் பெரிய கேஸ் போட்டுறேன், அப்படி கேஸ் போட்டுறேன், உன் சினிமா வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்புறம் வந்துங்கம்மா, என்னை பத்தி நான் பெருமையா பேச மாட்டேங்குமா? நீ மெட்ராஸ்குள்ளே உன்னை கால் எடுத்து எப்படி எடுத்து வைக்க பாப்பறேன்ட்டு காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணுமா, அந்த யூடியூப் சேனல் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, முதல்ல இந்த மனுஷன் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மனுஷன் பண்ற சேட்டை இருக்கு பாருங்க, சேட்டை. எனக்கே இந்த நிலைமைனா சார், நான் ஒரு படிச்ச ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். டேய்
சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். ஏயா நல்லா சீரியஸாக தானே பேசிட்டு காமெடி பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என்ன திடீர் குபீர் காமெடின்றேன். சும்மா என்னைய பற்றி தெரியுமா எனக்கே இப்படின்லாம், இதெல்லாம் எதுக்குன்றேன். இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை ஏவி விட்டு மெட்ராஸ் என்ன சார் இப்படி மோசமா இருக்கு? அந்த மெட்ராஸ் வந்து மதுரையில இருந்து போய் என்னை வாழவும் வச்சுச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு நேர்மை இல்லாத அதிகாரிகள் தூய தமிழ் குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்ப தலைவரிச்சு ஆடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தலைபட்சமா அப்படி பயங்கரமா செயல்பட்டாங்க சார். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் குக்கு வித்து கோமாளியில இருந்தவங்க மேல கேஸ், அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல இருந்தவங்க மேல கேஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல போயிட்டு 2 அதிகாரி மேல கேஸ். இப்படி கேஸ் கொஞ்சமா போய் கடைசியில சென்னை சிட்டி மேலேயே கேஸ போட்டாங்க இந்த மனுஷன். மெட்ராஸ் என்ன சார் இப்படி மோசமா இருக்கு? அந்த ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். இதுல 2 போலீஸ் இவர் மேல ஏவி விட்டாங்களா? அவங்க என்ன போலீஸ் வேலை பாக்குறாங்களா இல்ல குடுகுடுப்புக்கார வேலை பாக்குறாங்களான்னு தெரியல. ஏவி விட்டாங்க தாவி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்ல. யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை ஏவி விட்டு சார் நான் குறுகிய காலத்துல வந்துட்டேன்ல. குறுகிய காலத்துல இளைஞர்கள் மதுரையில இருந்து வளர விடக்கூடாது அப்படின்றது ஒரு சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிருவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். என்னடா கதை இது? மதுரையில இருந்து டாக்டர் பிபிடி திவாகர் மட்டும்தான் வந்திருக்காரு சென்னைக்கு. அதனால மதுரையில இருந்து இவர் வளரவே விடக்கூடாது, இவர் அழிச்சே காட்டணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் எவ்வளவு பேர் வந்து சினி ஃபீல்ட்ல சாதிச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கண்ணில் தெரியலையா, இவரை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்களா? மதுரையில இருந்து வந்துட்டாரு, இவர் அழிச்சு ஆகணும்னு. தமிழ்ல வளர்த்த மதுரையில இருந்து வந்து இவங்க பெரிய ஆயிருவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். அற போது நாளை யாரை எழுப்பி விட்டது? அதுல இன்னொரு காரணம் சொன்னாரு பாருங்க, முதல் சங்கம் இடைச்சங்கம் சொல்லிட்டு சங்கம் வளர்த்தா மதுரையில இருந்து வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால மதுரையில இருந்து வந்து வளரவே கூடாதுன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களாமே. பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? மைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசுறது. ஏன் இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் அமைதியாத்தான் இறையா. இந்த மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகள் சார் வயிறு பத்திக்கிட்டு எரியுது சார். ஓகேங்களா? எவ்வளவு நாள் நான் வயிறு எரிஞ்சு என் மேல எந்த வழக்கு பதிவும் கிடையாது. பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்புடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்காத, நான் வயிறு இருக்கே. நான் கெட்டவரத்துல திட்டினேன், ஒரு தப்பு பண்ணாம நான் பாதிப்படைஞ்சு என்னை அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க அடிச்சு யூடியூப் சேனல் மேல நடவடிக்கை எடுக்காம என் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காரு சார். இது வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மை செத்து போய் அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது. பாத்தீங்களா, கடைசியா நீதி நேர்மையை முடிச்சு விட்டாப்புல. கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கடைசியில போய் நீதி நேர்மையை டோட்டலா முடிச்சு விட்டாப்புல. எப்பா நம்ம டாக்டர் பிபிடி திவாகரை மட்டும் சாதாரணமா நினைச்சிடவே கூடாது போல. ஒரு சின்ன பிசிறு கிடைச்சா கூட போதும், அதை வச்சு அந்த விஷயத்தை பெருசா ஆக்கி வேற லெவல்ல கொண்டு வந்துருவாப்புல. என்ன கரண்ட் தொட்டா கரண்ட் கேஸ் கிடைக்கும். இந்த மக்கள் என்னைய பத்தி எப்பயுமே பேசிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மனுஷன் என்ன வேணா பண்ணுவார். எனக்கு நல்ல பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன கழுவி பொழிச்சுன்னு ஊத்தினாலும் பரவாயில்ல, என்னைய பத்தி பேசுங்க, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மனுஷன் இறங்கி பண்றாப்புல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மனுஷனை எத்தனை சேனலுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொக்கி போட்டாரு. இப்ப அந்த கொக்கி போட்டு மீன்லாம் வந்து இறைய கடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.